ஹே காய்ஸ், நெட்டோமாட்டிங்கில் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு மெயின் ரீசனு நெட்டோமாட்டிங்லேருந்து பணம் சம்பாதிக்க முடியாதுன்னெலாம் இல்லை, காண்டாக்ட் லிஸ்ட் இல்லாதனால தான். நிறைய நெட்டோமாட்டிங் பிகினர்ஸ்க்கு காண்டாக்ட் லிஸ்ட் எப்படி எழுதணும்னு தெரியாது. அப்படி எழுதினாலும் அவங்க கிட்ட இருக்க ஃப்ரெண்ட்ஸோட காண்டாக்டை எல்லாத்தையுமே எழுத மாட்டாங்க. மேக்ஸிமம் 50 காண்டாக்ட்ஸ் மட்டும் எழுதிட்டு யாருக்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாம மாற்றி அப்ரோச் பண்ணி டோட்டலாக ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. நீங்க உங்க காண்டாக்ட் லிஸ்ட்டை மேக் பண்றதுக்கு முன்னாடி உங்க டைரியில ஃபர்ஸ்ட் உங்க ட்ரீம்ஸ் அண்ட் நீட்ஸை லிஸ்டா எழுதுங்க. ஏன் ட்ரீம்ஸையும் நீட்ஸையும் எழுதணும்னா உங்க நீட்ஸ் உங்களை ஒர்க் பண்ண ஃபோர்ஸ் பண்ணும். உங்க ட்ரீம்ஸ் நீங்க எங்கேயாவது ஃபெயிலியர் ஆகி இருக்கும் போது உங்களை மோட்டிவேட் பண்ணி உண்மையிலே நீங்க யாருன்னு ரியலைஸ் பண்ணி உங்க டெஸ்டினேஷனை ரீச் பண்ண வைக்கும். ஃபர்ஸ்ட் உங்க டைரியில உங்க நீட்ஸோட லிஸ்ட்டை எழுதுங்க. ஃபுட்டு, கிளாத்து, ஹவுஸ் ஃபெசிலிட்டிஸ், அதாவது வீட்டுக்கு தேவைப்படுற பெட், ஃபேன், ஹீட்டர், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, ஹோம் தியேட்டர், டிவி, லேப்டாப், இது மாதிரியான ஐட்டம்ஸ். உங்க சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனுக்கு தேவைப்படுற பணம், உங்க ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு தேவைப்படுற பணம், இது எல்லாமே ஒரு நார்மல் பீப்புளோட நீட்ஸ் தான். இது எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா உங்களுக்கு எது நீட்ஸ் இருந்தா அதை உங்க லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல உங்க ட்ரீம்ஸோட லிஸ்ட்டை எழுதுங்க. காஸ்ட்லியான கார், லக்ஸுரி ஹவுஸ், லக்ஸுரி லைஃப் ஸ்டைல், எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ், டைம் ஃப்ரீடம், மணி ஃப்ரீடம், ஃப்ளைட்டில் போகணும், இந்த வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும், பேங்க் பேலன்ஸ் ஹெவியாக இருக்கணும். இது மாதிரி வேற எதுவும் ட்ரீம்ஸ் இருந்தால் அதை உங்கள் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கங்க. இந்த லிஸ்ட்டை ஒரு பேப்பரில் எழுதி அந்த பேப்பர் உங்கள் கண்ணில் படுற மாதிரி ஒட்டி வைங்க. ஏன்னா நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் தூங்கி எழுந்த உடனேயே உங்க ட்ரீம்ஸ் லிஸ்ட்டை படிச்சா அதுக்கான ஆக்ஷன்ஸை நீங்க எடுப்பீங்க. நெக்ஸ்ட் உங்க காண்டாக்ட் லிஸ்ட்டை இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம்ல படி எழுதுனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே நீங்க மிஸ் பண்ணாம எழுதுவீங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் எஃப் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்க கூட ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தனித்தனியா லிஸ்ட் போட்டு எழுதுங்க. நெக்ஸ்ட் ஆர் ஃபார் ரிலேட்டிவ்ஸ். உங்க ரிலேட்டிவ்ஸ்ல உங்க பெரியப்பா, சித்தப்பா, மாமா, மச்சான், இவங்க மூலமா தெரிஞ்சவங்க எல்லாருமே எழுதுங்க. நெக்ஸ்ட் ஐ ஃபார் இம்பார்ட்டன்ட் பர்சன். நீங்க மீட் பண்ண ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சனா இருப்பாங்க. அதாவது டாக்டர், அட்வொகேட், போலீஸ், இன்ஜினியர், இது மாதிரி உள்ளவங்கள இந்த இம்பார்ட்டன்ட் பர்சன் லிஸ்ட்ல எழுதுங்க. நெக்ஸ்ட் இ ஃபார் எனிமீஸ். நீங்க சண்டை போட்டுட்டு பேசாம இருக்கிறவங்க பேரையும் எழுதுங்க. அவங்க கிட்ட நீங்க மறுபடியும் பேச ஆரம்பிச்சா அவங்க மூலமா கூட உங்க டீம் நல்லா growth ஆகும். நெக்ஸ்ட் என் ஃபார் நெய்பர்ஸ். உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர், எய்த்த வீட்டுக்காரர், உங்க வீட்டுக்கு பால் பாக்கெட் போறவரு, உங்க ஏரியா டீ கடை ஓனர், ரீட்டைல் ஷாப் ஓனர், பார்பர் ஷாப் ஓனர், இவங்க எல்லாரும் பேரையுமே எழுதுங்க. நெக்ஸ்ட் டி ஃபார் டியர்ஸ். ஒரு சில பேருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, ஒரு சில பேருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, ஒரு சில பேருக்கு ஒய்ஃப் இருப்பாங்க. இவங்க எல்லாருடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாரும் பேரையுமே உங்க லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் எஸ் ஃபார் ஸ்ட்ரேஞ்சர். நீங்க எதுவும் டிராவல்ல மீட் பண்ணவங்க இல்லனா எதுவும் ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணி ஹாய் ஹலோ சொல்லியிருப்பீங்க. அவங்க எல்லாருமே இந்த ஸ்ட்ரேஞ்சர் லிஸ்ட்ல ஆட் பண்ணுங்க. நீங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம்ல படி காண்டாக்ட் லிஸ்ட் மேக் பண்ணாலே மினிமம் 200 காண்டாக்ட் உங்களால மேக் பண்ண முடியும். இவங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த புக்கோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம வாங்கி படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க டீமுக்கு ஷேர் பண்ணுங்க, கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்களை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்றதா இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.